journey. இல்லை எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. நாங்கள் பேசுகிறத விட இப்போ எல்லாமே அவங்க சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது இயக்குனரை நம்பி, நியூ டைரக்டர், அவரை நம்பி ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி இவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அது அவருக்கு தான் முதல் பாராட்டு கொண்டு போய் சேரப்படும். ஸோ அதில் நான் ஒரு இதாக இருந்திருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு ரொம்ப வளர சந்தோஷம். அதுதான் முக்கியம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நாளைக்கு இது எல்லாரும் மக்கள் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது பெரிய ஒரு இடத்துக்கு போகுன்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ. Thank you so much. Next, let us see what our director have to say. So, எல்லாருக்கும் ஹாய். டூரிஸ்ட் ஃபேமிலி நாளைக்கு May 1 ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போங்க. ரீச் உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ப்ளீஸ் இதை கொண்டு போய் ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Yes, thank you so much. Next, we have our producers, Mr. Yuvraj and Mahesh. எல்லாருக்கும் ஹாய். இதுக்கு முன்னாடி நாங்கள் குட் நைட் அண்ட் லவ்வர்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கு மலையாள சினிமாக்களை பார்த்து தான் தமிழில் மலையாள சினிமாக்கள் மாதிரி படங்களை கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ மலையாளத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஒவ்வொரு ஃபிலிம் பண்ணும்போதும் மோர் தென் கமர்ஷியல் வேல்யூஸை தாண்டி கண்டென்ட் மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு மேஜரான இன்ஸ்பிரேஷன் மலையாள சினிமாக்கள் இருந்து தான் எங்களுக்கு பெருசாக கிடைச்சிது. ஏன்னா ஒரு சின்ன ஐடியாஸை எவ்வளோ எஃபெக்டிவாக சொல்ல முடியுன்றது மலையாள சினிமாஸில் நிறைய படங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரி படங்களும், ஹோம் மாதிரி படங்களும், சுடானி ஃப்ரம் நைஜீரியா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ படங்கள் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. எங்கள் கம்பெனிக்குமே என்னென்னா மலையாள சினிமாக்களை தமிழில் இங்கே எஃபெக்டிவாக பண்ணுற மாதிரி அங்கே பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை போட்டு காமிச்சதில் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. Thank you so much. We have one more producer. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி தேங்க்ஃபுல். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நேற்று தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ப்ரீவியூ ஷோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு எந்தெந்த பிளேசஸ்லாம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இந்த மூவியை பார்த்து ரசித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவர் சொன்ன மாதிரி இப்போ மலையாள சினிமாவில் ரொம்ப நிறைய கண்டென்ட்டான படங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பீப்புள் நாங்கள் செஞ்ச ஒரு படத்தை இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ கொண்டாடி பார்க்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் மேலே உட்காந்து அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஸோ ஒரு ரொம்ப நல்ல படம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நான் யூஸ்வலி தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு ரொம்ப தரமான ஒரு நல்ல படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல உங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ இதை உங்களோட கேரளா பீப்புள்கிட்டையும் ரொம்ப நல்லா எடுத்து கொண்டு போவீங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ ஸோ மச். Sure, thank you so much. And we have one more person. Mithun, how was it? How was the journey? സിനിമ കണ്ട എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു വിചാരിക്കുന്നു. നാളെ ഇത് റിലീസാകുമ്പോഴും കാണുന്ന എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെടുമെന്ന് വിചാരിക്കുന്നു. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുക. കേരളത്തിലും ഒരുപാട് ആൾക്കാരിലേക്ക് ഈ സിനിമ എത്തിക്കുക. നല്ലൊരു സിനിമയാണെന്ന് വിശ്വസിക്കുന്നു. താങ്ക് യു. Yes, thank you so much. Now let us take few questions from the media. Now the forum is open for discussion. So any questions, anything to ask? ഹായ് സർ. സർ, എപ്പോഴും സാറിൻ്റെ സിനിമകൾ കാണുമ്പോൾ അതിലെ കണ്ടന്റ് ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. അയോധ്യയിലൊക്കെ നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളതാണ്. സോ ടൂറിസ്റ്റ് ഫാമിലി ഹാസ് എ വെരി സ്ട്രോങ് കണ്ടന്റ്. സോ അതായിരുന്നു മെയിൻ ഇമ്പോർട്ടൻറ്റ് ഫാക്ടർ ടു ഡു ദിസ് മൂവി. அதான் இந்த கண்டென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. கதை சொல்லும் போதும் அந்த கண்டென்ட், அந்த பேஸ், அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒன்று பண்ணுறதுன்னா அயோத்தி பண்ணேன், நந்தன் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம அப்படியே படம்னா என்னோட படம்னா சண்டை கத்தி இப்படி தான் இருந்தது. கதை சொல்லும் போதும் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. பட் ஐ வாண்ட் டு டூ ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணும் அப்படின்னு நாமளும் யோசிச்சுட்டு இருந்தது. அதெல்லாம் அவங்க ஆட்கள் என்னை யோசிக்கும் போதெல்லாம் கத்தியோட அப்படி ஒரு ஃபைட்டு, அப்படிலாம் ஒரு 10 ஃபைட்டு
அப்படிதான் இருந்தாங்க. பட் அதுவும் வேணும். பட் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு இது அது கேட்டுருக்கும்போது எல்லாம் அப்படி வரும்போது அயோத்தி நந்தன் இப்போ இந்த படமும் வந்த போது டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஃபைட்லாம் பண்ணாமல் உங்களை அழ வைக்க முடியும், கத்தி எடுக்காம உங்களை கண்கலங்க வைக்க முடியும், இதெல்லாம் தோணுச்சு. அது இந்த படத்தில் கிடைச்சது. அதை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயிசம் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சூப்பர் ஹீரோயிசம்னா சண்டை போட்டு கத்தி பேசுறது அது மட்டும் கிடையாது. மற்றவங்க மனசுல அன்பை விதைக்கிறதும் ஒரு ஹீரோ தான். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஹீரோயிசம். ஸோ அந்த மாதிரி படங்களும் வரும்போது தான் இந்த மாதிரி படங்கள் வரும்போது இன்னும் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோயிசம் நிறைய பண்ணியிருப்பேன். பஞ்ச் டைலாக் இருக்கும், ஆனால் அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் நான் பண்ணேன். സാർ ഒരു ചോദ്യം കൂടി ഉണ്ട് സാർ. മലയാളം ഡയറക്ടേഴ്സിനെ ഫിലിം മേക്കേഴ്സിനെ കണ്ടിട്ടാണ് ഞാൻ ചെന്നൈ വിട്ട് മധുരയിലേക്ക് പോയെന്ന് ഇങ്ങനെ ഞാൻ ഒരു സ്ഥലത്ത് വായിച്ചു കേട്ടു. അപ്പോൾ ഇവിടെ ഒരുപാട് മലയാളി ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്, മലയാള സിനിമയിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട് മുമ്പ്. അപ്പോൾ ആ ടച്ച് ഇപ്പോഴും റെഗുലറായിട്ട് കീപ്പ് ചെയ്യുന്ന ആളാണോ? ഫ്രണ്ട്സുകൾ இப்போ கண்டுட்டில்லே இதெல்லாம் என்ற ஃப்ரெண்ட்ஸு தான். பாக்கி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. சில ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ஏ போயிருக்கு ஷோ, சில ஃப்ரெண்ட்ஸ் துபாய் போயிருக்கு. ஸோ அட் த டைம் வர முடியும்ல. இப்போவும் உண்டு. ஜானி ஆண்டனி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்பயும் டச் உண்டு. பிளஸி சார் இந்த ஈசன் படம் நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் நடித்தார். அது ஆக்டர் இந்த மூவி அவர் நடித்தார். பிளஸி சார் நடித்த ஒரு இது. இப்பவும் எல்லாரோடையும் அந்த இது இருக்குது. ரஞ்சித் ஏட்டன், பப்பேட்டன் வந்தது. இவங்கெல்லாம் இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ஹீரோயின்ஸும் நான் மலையாள ஹீரோயின்ஸ் தான். என் படத்தில் நடித்ததெல்லாம் மலையாள ஹீரோயின்ஸ் தான் நிறையா நடிச்சிருக்காங்க. அதனால் ஸோ இப்போவும் அந்த ഫ്രണ്ട്ഷിപ്പ് എല്ലാവരും ഉണ്ട്. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ വന്നിട്ടുണ്ട് മുമ്പും. ശ്രീലങ്ക ബേസ് ചെയ്തിട്ട് ഒരുപാട് സിനിമകൾ മുമ്പ് വന്നിട്ടുണ്ട്. ഇതിലേക്ക് കൃത്യമായിട്ട് സ്പാർക്ക് ചെയ്ത ഒരു മൊമെന്റോ സിനിമയോ അങ്ങനെ എന്തെങ്കിലും റിയൽ ലൈഫ് ഇൻസിഡന്റോ ഉണ്ടായിട്ടുണ്ടോ ഡയറക്ടർ? இது நிறைய இடத்துல நடந்த ஒரு விஷயம்தான். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் வந்து லைக் யூனிவர்சலானதான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். என்னன்னா அந்த ஒரு லைன் ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்ரீலங்கா கலந்து வராங்க, அது உங்களுக்கு கிளைமேக்ஸில் புரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயத்துக்குன்னு. ஸோ உள்ளே இருக்க எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நான் பார்த்த மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் MS பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது வெறும் அன்பை மட்டுமே கொடுத்த நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணியிருந்தோம். பேசிக்காக கைண்ட்னஸ் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. விஜய் ஃபேன்ஸா? அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே விஜய் சார் ஃபேன் தான். ஸோ ஆனால் நாங்கள் அதுக்காக அந்த இது பண்ணல. ஏன்னா அந்த கதையில் ஒரு கேரக்டரா அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஐ மீன் ஒரு ஸ்கெட்சாக தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடாக இங்கே ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல் லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படி தான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு பாடி போய் தான் கதவு திறப்பான். யாரதுன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லேயே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். ആവേശം ടീമോ ഇങ്ങനൊരു സിനിമയിൽ ഭാഗമാകാൻ കഴിഞ്ഞത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ആവശ്യത്തിന് ശേഷം ഇതുപോലൊരു നല്ല സിനിമയും പിന്നെയും ഭാഗമാകാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. അങ്ങനെ കാണുമ്പോ തന്നെ ഇവരെ ഈ ബോണ്ടിങ് ഈ കെമിസ്ട്രി വർക്ക് ആണെന്നുള്ളത് കൊണ്ടാണോ ഇവരെ കാസ്റ്റ് ചെയ്യാനുള്ള കാരണം? இல்ல ரைட்டிங் அப்போ மித்துன் மைண்ட்ல இல்ல. எல்லாரையுமே நாங்க ஆமா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு தான் எந்தெந்த கேரக்டருக்கு யார் கரெக்டா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போலான்னு சொல்லி பண்ணது. மித்துன் தான் லாஸ்டா மூவிக்குள்ள என்ட்ரான பர்சன். ஸோ லாஸ்டா மித்துன் கேரக்டர் தான் நாங்க யார் பண்ணலாம்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் டீம்ல இருந்து காமிச்சாங்க மித்துன் போட்டோ. நாங்க அதுக்கு முன்னாடி ஆவேஷம் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அகைன் எனக்கு மித்துன் போட்டோ வந்ததுன்னா சூப்பர், அவருடைய ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மித்துன் உள்ள வந்தாரு. அசகுமார்ண்ணா இங்க சொல்லுங்கண்ணா. சேட்டா ஹாய்ண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு
படம் பண்ணல டைரக்டர் சார்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்த விஷயம் என்ன? இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சீன் சொல்லலையோ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ பரவாயில்ல நல்லா இருக்கு உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் இருக்கும். அது அவர் சொன்ன நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க இன்னப்போ வரைக்கும் அதுக்கு வருத்தப்படுவாங்க. என்னென்னா அதை நான் கூர்ந்து கவனிச்சேன். என்னாலலாம் அப்படி நரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொன்ன காமெடி, நீங்களாம் இவ்வளோ சிரிச்சிங்கல்ல, இவ்வளோ சிரித்து ரசிச்சிங்கல்ல, அது நான் ஒரு ஷாட்டு கூட ஒரு சீன் கூட சிரிக்கலை. அப்படியே சிரிக்காமல் ரொம்ப அமைதியாக கேட்டேன். ப்ரொடியூசர் தான் சிரித்தார். ஃபீலிங்க்கு நான் ஃபீல் பண்ணல, இவர் தான் ஃபீல் பண்ணார். இல்லை சார், உங்களை எப்படியாச்சும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவே இல்லை. நானும் டேரக்டர் வந்து விழுந்து விழுந்து நரேட் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் போடுறாரு. நான் சரி ஓகே இவர் எமோஷனல் ஆக மாட்டாரு, சரி புஷ் பண்ணி விடுவோம். நான் சிரிக்கிறேன், அழுறேன், கல்லஞ்சக்காரரு, கொஞ்சம் கூட அடவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. ஸோ நான் இப்போ சிரிக்கிறேன். அது அவர் சொல்லும்போது அந்த நரேஷன் ரசித்தேன். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து எல்லாமே நான் இது பண்ணேன். பட் அந்த நரேஷன் வே ஆஃப் நரேட் பண்ணுறது ஒன்று, ஸ்பாட்டில் எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணுற அந்த விதம் அப்படி ஒரு அழகாக போகும்போது எல்லாம் பசங்க தான், எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் எல்லாமே. எனக்கு ஏதோ காலேஜுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ஒரு காலேஜில் அப்படி படிக்கிற மாதிரி இவங்களோடலாம் பண்ணும்போது. பட் ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த இது இல்லாமல் எல்லாமே கிளியராக ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இயக்குனர்ட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் படம் ஜெயிச்சனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய 10வது படம் 20வது படமும் ஒவ்வொரு இயக்குனர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எண்டே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐம் லேர்ன் ஃப்ரம் ஹிம் லாட். டைரக்டர் சார், ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டு வந்துட்டு இப்போ எடுக்கிற எல்லா படத்துலையும் ஒரு பழைய சாங், எல்லா பழைய சாங்கும் வச்சு நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்றோம். இதுல வச்சதுக்கான ரீசன் அதானா இல்ல ரைட்டிங்ல? இல்ல பழைய சாங் வைக்கணும்ன்ற மாதிரி வைக்கல. எனக்கு சிம்ரன் மேம் டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே இதுல எனக்கு மம்முட்டியான் அந்த சாங் பாத்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வரும். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் மாத்தி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாத்தி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு அந்த சாங் தேவைப்பட்டுச்சு, அது கதையாவே எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்க சிம்ரன் மேம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி அங்கே பிளான், அங்கே ஒரு ப்ரொபோசல் சீன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்கன்றதை காமிக்க போகிறோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ அது இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்த ஒரு ஸ்பார்க் தான் அது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் அண்ட் இட் ஒர்க்டு. இன்னொரு கொஸ்டின், சீரியஸாக எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டச்சிங், நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா காமெடி எல்லாமே. உங்கள் ரைட்டிங் ஸ்டைல் இதானா இல்லை இதுக்கடுத்து இன்னும் ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி உங்கள் ரைட்டிங்கில் எதுவும் இருக்கா? தெரியல, என்னோட ஃபில்ம் என்னன்னு எனக்கு நானும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இதோட ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எழுதின விதமாக இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் தான் தெரியும், திரும்ப அகைன் நான் அடுத்து எழுதும்போது தான் தெரியாது எனக்கு என்ன வருதுன்றது. எனக்கு அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தப்பறம் ஹேட்ரிக் மாதிரி தெரியுது லவ்வர் குட் நைட்க்கு அப்புறம். ஸோ எப்படி அந்த டைரக்டரை சூஸ் பண்ணி சீன் ரோல்டுனா போட அந்த மேஜிக் எப்படி கிரியேட் பண்ண தெரியும்? இல்லை ஆக்சுவலி டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுல ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணுறோம். என்டையராகவே ஸ்கிரிப்ட் கேட்குற ப்ராசஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் தான் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து முன்னாடி ஹிட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆச்சுன்னா நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நான் பொதுவாகவே ஷானோட மியூசிக் வந்து பயங்கரமாக ரசித்து கேட்பேன். எனக்கு இளையராஜா சாருக்கு அப்புறம் வந்து ஷான் ரோல்டன் தான் எனக்கு பர்சனலாகவே. ஸோ அவரோட மியூசிக் பிடிக்கிறதுனால நான் கதை கேட்கும் போதே அவர் மியூசிக் பண்ணால் அந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து கதையை கேட்பேன். ஸோ அவருமே அந்த கதைக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கா நம்புகிறேன். ஸோ டைரக்டர் ஹியர், ஸோ சுப்பிரமணியபுரம் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஸோ அந்த சார்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டியா இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே? ரைட்டிங் ப்ராசஸில் நான் பெருசாக இதாகலை. எனக்கு டைரக்ஷன் சைடில் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே நான் சில டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் கரெக்டாக போகும், பட் சில டைம் எங்கேயோ ஏதோ ஒன்று சின்னதாக தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும்போது சார் வந்து சில விஷயங்கள் டிப்ஸ் கொடுப்பாரு. இதை இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணினா இந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டாக போகுன்ற மாதிரி சார் அவரோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் எனக்கு கொடுத்துருக்காரு. சரி சார், எப்போ மலையாளத்தில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறோம்? இந்த படம் நல்லா ஒன்னாலே கம்பேக் தான். இது நல்லா ஒன்னாலே இது என்னோட கம்பேக் தான். இது மலையாள சினிமாவில் இந்த கேரளா தேட்டரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி
தமிழில் இது சக்ஸஸ் ஆனாலே கம்பேக் தான். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் குறைச்சி மலையாளம் உண்டு. அதை மறந்துடாத. ஃபுல்லாக பார்க்கணும் சார். மாஸ்டர்ஸ் வந்தது, இப்போ ஈஸியாகிடுச்சு. கண்டிப்பாக ஐ வில் டூ இட். ஒரு கரெக்டாக அமையும் போது கண்டிப்பாக பண்ணுவோம். அது கண்டிப்பாக. ப்ரோ நீங்க வந்து 24 இயர்ஸ் தான் இருக்கு. அதனால அந்த கியூரியாசிட்டியை நான் கேட்குறேன். இந்த ஒரு கதையில முதல்ல நீங்க இந்த ஸ்ரீலங்கா விஷயம் அதுக்கு உள்ளே இந்த ஃபேமிலியை போடுற, அதோ இந்த ஃபேமிலிக்குள்ள அந்த விஷயம் போடுற, எப்படி வந்தது இந்த ரைட்டிங்ல இந்த ரெண்டு விஷயம்லாம்? இல்லை, பேசிக்கலி எனக்கு தெனாலி 2 பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. தெனாலி படத்தோட அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்போது ஒரு ஃபேமிலி அதுக்குள்ளே வச்சு எழுத ஆரம்பித்தோன்னா வேற ஒரு கதை, இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு லைன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுக்குள்ளே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போது ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதும்போது தான் இந்த கதை கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு. ഇപ്പോഴത്തെ ഒരു ട്രെൻഡ് അനുസരിച്ചിട്ട് വില്ലൻ ക്യാരക്ടർ ഭയങ്കര വയലൻസ് കാണിക്കണം, അല്ലെങ്കിൽ നായകനാണെങ്കിൽ പോലും ഒത്തിരി വയലൻസ് കാണിക്കുന്ന ഒരു ട്രെൻഡ് ഉണ്ട്. ഇതിന് ഒത്തിരി വ്യത്യസ്തമായിട്ട് ഈ സിനിമയിൽ വയലൻസ് വില്ലൻ ക്യാരക്ടർ വരുന്ന ആൾക്കാർ പോലും ഡയറക്റ്റ് ആ വിഷ്വൽ വരുന്നില്ല. അപ്പൊ അങ്ങനെ ഒന്നും വേണമെന്നും അങ്ങനെ ഒന്നും ആവശ്യപ്പെട്ടോ, അതോ ഈ കഥയൊക്കെ അങ്ങനെ തന്നെ മതി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണോ? வில்லனோ இல்லை யாரும் இல்லைன்னு വയലൻസ് ഓവറാ இல்லை. இவட இல்லை, இதில் இல்லை. அது ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். சில ஸ்கிரிப்டுக்கு வில்லன் தரும். நானும் கழுத்து அறுத்துருக்கேன். ஓகேங்களா, நானும் வயலன்ஸாக தான் இருந்திருக்கேன். கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகி நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் மாதிரி நிறைய வரும்ல, ஃபீல் குட் மூவி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரே மாதிரி கொடுத்தா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம வெரைட்டியாக கொடுக்கும்போது எல்லாம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுத்து இதுவும் சக்ஸஸ் ஆகும்போது இது மாதிரி ஒரு 5 படம் 4 படம் வரும். ஸோ எல்லா படங்களும் இருக்கும்போது இந்த மாதிரி படுறது ஆடியன்ஸ் கையில் தான் அது இருக்குது. Yeah, we'll take 2 more questions. മുള്ളിനെ ഫൈൻഡ് ഔട്ട് ചെയ്ത രീതിയും സ്ക്രിപ്റ്റിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ എല്ലാ സീരിയസ് സീനിന്റെ ഇടയിലായിരിക്കും കൃത്യമായിട്ട് അതിന്റെ ഒരു എൻഡിലായിരിക്കും ഔട്ട് ബ്രേക്ക് ആയിട്ട് മുള്ളിനെ ക്യാരക്ടർ ഉപയോഗിച്ചിട്ടുള്ളത്. ആ ക്യാരക്ടറിനെ ഉപയോഗിച്ച രീതിയെ കുറിച്ച് പറയും. எனக்கு என்னென்னா இந்த படம் ஃபுல்லாகவே சீரியஸ் டோனில் போவேன். நான் எமோஷ்னலாகவே இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷத்தோட எமோஷனாகவே வச்சுக்கணுன்றது தான் பிளானாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஹியூமரை நேச்சுரலாக உள்ளே கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி தான். മിഥുൻ കൈയടക്കത്തോടെ റൊമാൻസ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത്തവണ എന്തായിരുന്നു എക്സ്പീരിയൻസ്? എന്തായിരുന്നു സാർ തെറ്റിദ്ധരിച്ചു? രണ്ടാമത്തെ സിനിമയിൽ തന്നെ റൊമാൻസ് ചെയ്യാൻ പറ്റിയതിൽ സന്തോഷമുണ്ട്. അതെ, ശശി സാർ അതിലേക്ക് ആഡ് ചെയ്യാം. സിമ്രൻ മാം ആയിട്ടുണ്ടായിരുന്ന റൊമാൻസ് സീക്വൻസസ് ഭയങ്കര ലൈറ്റർ ആയിരുന്നു, ഭയങ്കര സ്വീറ്റ് ആയിരുന്നു. எனக்கு இந்த இதில் ரொமான்ஸ் பிடிச்சது என்னென்னா, ஒன்லி இந்த படத்தில் யூத் ரொமான்ஸ் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபையும் நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்கார். ஸோ இதை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வெறும் ரொமான்ஸ் லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் யூ கேன் ரொமான்ஸ் யுவர் ஒய்ஃப். அந்த ரொமான்ஸ் விட்டு கொடுக்குறதும் எல்லாருமே அதை சார்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் அந்த இதில் பார்க்குறோம். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு அந்யுன்யமான ஒரு ஃபேமிலி. யூ லவ் திஸ் ஃபேமிலி ஃபஸ்ட்டு. அதனால தான் சிம்ரன் மேடம், நான், இவங்க, அந்த பையன் காமெடி பண்ணுறது, அந்த இதெல்லாம் வச்சதுக்கு அந்த பையனை பிடிக்கணும், எல்லாரையும் பிடிக்கணும் போது உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஃபேமிலி நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஃபேமிலியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ யூ லவ், ஏன்னா லவ் தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி. அதனால் யூ லவ் திஸ் ஃபேமிலி அப்படின்னு. ഇപ്പൊ ഈ സിനിമയില് നോർമലി ഇപ്പോഴത്തെ ഒരു വലിയൊരു സംഭവം ഗതേരമായ സംഭവം മാത്രമാണ്. അപ്പൊ ശരിക്കും ഈ സിനിമയിലും 2 രാജ്യങ്ങളിൽ ഉള്ള ആ ഒരു കുടിയേറ്റമാണ് പറയുന്നത്. അപ്പൊ അതിനകത്തുനിന്ന് ഇതിനകത്തൊരു ക്രിമിനൽ ആക്ടിവിറ്റി ഉണ്ട്. ഇതിനെ എങ്ങനെയാ കാണുന്നത് சார்? இது கிரிமினல், இது எதை பற்றியும் பேசலை. இந்த படம் பேசுகிறது என்ன விஷயமா இருந்தாலும் ஹியூமனிட்டி தான் சார். ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டி இருந்தால் எல்லாமே வளர்ந்துடும் சார். எந்த வன்முறைகளும் எதுவுமே இருக்காது. அந்த ஹியூமனிட்டியும் அந்த லவ்வும் மட்டும்தான் இந்த படம் பேசுது. அதை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அது கேட்குறாங்களோ கேட்கலையோ இல்லையோ,
வில் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி அண்ட் வில் ஸ்ப்ரெட் த லவ். அதுதான் அந்த மூவி பேசுது. அது மாற்றம் கொடுக்குன்ற நம்பிக்கை தான் சார். ഈ പടം കഴിഞ്ഞതിന് ശേഷം കുട്ടി പയ്യനാണ് എല്ലാരും ചോദിക്കുന്നത് ഇവിടെ. കുട്ടി പയ്യനെ പറ്റി ഏതാவது സെറ്റിൽ ഏതാவது மெமரி இருக்கா? எல்லாருக்குமே மெமரி. நல்லா பாடும், சரியா நல்லா ஆடும். அப்புறம் அவர் டான்ஸ் இல்லாதையும் நான் தான் டான்ஸ் ஆடணும், நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லுவான். பட் இஸ் அ குட் என்டர்டெய்னர். இந்த கதையில் இருக்கும்போதே அந்த குட்டி ஒரு கதை சொல்லும்போது அந்த பையன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே இவ்வளோ தூரம் இந்த படம் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு நாட்டுதுன்னா அந்த பையனோட அந்த என்டர்டெய்னர் ஒரு என்டர்டெய்னர் எப்போதுமே இருக்கும் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. இந்த படத்தில் அந்த குட்டி பையன் தான் காமெடி பண்ணியிருக்கான். நாங்கள்லாம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே கேரக்டர்ஸாக இருப்போம். அவர் காமெடியனாக இந்த படத்தில் அந்த குட்டி பையன் இருக்கு. அதனால தான் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த பையன் ஞாபகம் உங்களுக்கு வருது. Thank you so much for that. With that, we'll wrap up the media session.